வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃப்லைன் பேக்கிங் கிளாஸ் லாஸ்ட் டே வீடியோ தாங்க. இன்னைக்கு கிளாஸில் பார்த்தீங்கன்னா தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல்னால் கேக் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் வந்து நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி கொண்டு வரணுன்னாங்க. நான் வந்து 1/2 kg பேட்டரில் 5 inch பேனில் 2 பேனில் வந்து நான் சேர்த்தேங்க. ஒவ்வொன்றும் வந்து 250 கிராம் இருக்கும். ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சாஃப்டாகவே இருந்தது. நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா ரசமலாய் கேக்குங்க. அதனால் இதுவும் வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. டூல்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுப்போம். மற்றது எல்லாமே வந்து நீங்கள் வீட்டில் இருந்தால் கொண்டு வரணுன்னாங்க. அதே மாதிரி விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் வாங்கி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து அன்றைக்கி 5 பேர் தாங்க. நான் வந்து ரசமலாய் பண்ணேன். மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேரமில் ஃப்ளேவர் கேக் பண்ணாங்க, இன்னொருத்தங்க வந்து ரோஸ் மில்க் கேக்கு, குலோப் ஜாமுன் கேக்கு, அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கட் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து காஃபி ஃப்ளேவரில் கேக் பண்ணாங்க. எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். க்ரீம் பார்த்திங்களா அன்றைக்கி நாங்களே தான் வந்து பீட் பண்ணோம். ஏன்னா டெஸ்ட்டுன்றதுனால எல்லாமே வந்து நீங்கள் தான் பண்ணணும். சுகர் சிரப்பு கூட வந்து நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போயிட்டோங்க. அவங்க வந்து எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் வந்து மேமை கூப்பிடணும். அதனால் எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் எல்லாருமே வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். எங்களோட கேக் வெயிட் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 kg பண்ணேங்க. 2 பேர் பார்த்தீங்கன்னா 1/2 kg பண்ணாங்க. மற்ற 3 பேர் வந்து 250 கிராம் பண்ணாங்க. மற்ற 3 பேர். நாங்கள் அன்றைக்கி பண்ண கேக் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நான் வந்து ரசமலாய் பண்ணேங்க. மற்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வந்து கேரமில் கேக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு, அப்புறம் இன்னொன்று வந்து குலோப் ஜாமுன் ஃப்ளேவரில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஓரியோ பிஸ்கட் கேக்கு, காஃபி ஃப்ளேவரில் கேக்கு, இப்படி தான் வந்து நாங்கள் அன்றைக்கி ரெடி பண்ணது. இந்த மாதிரி வந்து 5 பேர் 5 விதமாக பண்ணோம். மற்ற 4 பேர் வந்து முன்னாடியே முடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பசங்க வந்து ஸ்கூல் பசங்க 3 பேர் அவங்க முடிச்சிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற பொண்ணு, அந்த பொண்ணு வந்து முன்னாடியே முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அன்றைக்கி டேபிள் வந்து மறுபடியும் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டோம். அவங்க டெஸ்ட்டில் கேட்டது பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் 14 டேஸாக வந்து ஒவ்வொரு ரெசிபிக்குமே வந்து பேக்கிங் மெத்தட் மாறும், என்னென்ன சேர்க்கணும், எப்படி ப்ரெட் வந்து எத்தனை மணி நேரம் நம்ம ப்ரூஃபிங் விடணும், இந்த மாதிரி தான் எல்லா கொஷினுமே இருந்தது. அதுக்கு எல்லாமே வந்து எல்லாருமே ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் எல்லார் கேக்கும் ஃப்ரிட்ஜில் இருந்து கொண்டு வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேம் வந்து கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் அவங்கவுங்க கேக் வந்து கட் பண்ணி கொடுத்தோம். மேம் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேட்சில் 2 பேர் பார்த்தீங்கன்னா எக்லெஸ்ஸுங்க. அவங்க கேக் மட்டும் லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன தான் தயிர் சேர்த்து செஞ்சாலும் எக்கோட சாஃப்ட்னஸ் வராது. அதனால் ப்ரீமிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்லெஸ் பொறுத்தவரையும் நீங்கள் வீட்டில் கேர்டு போட்டு செய்கிறத விட ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 100% பர்ஃபெக்டாக வரும்னாங்க. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் கிளாஸில் வந்து ப்ரீமிக்ஸ் செஞ்சுருக்கோங்க. நம்ம எக்கு சேர்க்குறத விட அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆனால் என்னென்ன 5 kg அந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாரோட கேக்கும் டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து எல்லாரோட கேக்கும் வந்து டேஸ்ட் பண்ணோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே வேலை செய்கிற அக்காங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கேக் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி வந்து நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிட்டோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 4 days கழித்து மறுபடியும் எடுக்கிற வீடியோங்க. இங்கே வந்து இன்றைக்கி 1 day ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அன்றைக்கி வாங்கன்னு சொல்லி மேம் அன்றைக்கி நாங்கள் டெஸ்ட் எழுதின போய் வந்து அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் வரதா இருந்தால் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சப்போஸ் வரேன்னு சொல்லிட்டு வராமல் மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் வரலைன்னா மற்றவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் முன்னாடி மட்டும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணோங்க. மெசேஜ் பண்ணோம் வாட்ஸ்அப்பில். 10:30 தான் ஸ்டார்ட் ஆச்சு. கிளாஸுக்கு போனதுக்கப்புறம் தான் நாங்களே பார்த்தோம். ஏன்னா முன்னாடி கற்றுக்கிட்டவங்க, இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிறவங்க எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெட்டு பன்ஸு இதை பற்றி தான். அதனால் நீங்கள் அதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி மேம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்க. நாம் தான் நினைக்கிறோம், ஆனால் நமக்கு மேலே இருக்காங்க எல்லாருமே வந்து அன்றைக்கி ஆர்வமாக எல்லாமே அவங்க எடுக்கும்போது எல்லாமே கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆன உடனே வந்து அவங்க டோ மட்டும் 2 டோவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சாங்க. கம்பெனியோட ஃப்ரெஷ் ஈஸ்ட்டு, அந்த ஈஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா கோபோங்க, KOBO. நான் வந்து ஃபோட்டோவும் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளாருங்க, அதுக்கப்புறம் JPR ஸ்பெஷல்னு சொல்லி 2% சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதே JPR GRன்னு சொல்லி 5% சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஈஸ்ட்டு, சுகர், சால்ட்டு, ஃபேட்டுன்னா அவங்க பட்டர் தான் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டருங்க. இதை வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட் டோ பார்த்திங்கன்னா இந்த டோவை வந்து பாதி எடுத்து சேர்த்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர், ஈஸ்ட்டு, வாட்டர், ஆயில், அதுக்கப்புறம் வந்து சாக்கோ சிப்ஸ் சேர்த்தாங்க. இது ரெண்டுத்தையுமே வந்து நல்ல சாஃப்டாக இருந்ததுங்க. அந்த அளவுக்கு சாஃப்ட் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி டெம்பரேச்சரும் வந்து செக் பண்ணாங்க. இந்த 2 டோவை வச்சு அவங்க ஒரு 7 விதமான ரெசிபி அன்றைக்கி செய்ய போகிறேன்னு சொல்லி எங்களுக்கு முதல்ல தெரியாது. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து வீடியோ காட்டிட்டு இருந்தாங்க. இந்த கம்பெனி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்குங்க. ஒரு 3 years முன்னாடி தான் வந்து பூனேயில் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சொன்னாங்க.
இந்த ஃப்ரெஷ் ஈஸ்ட் தாங்க இது. ஆனால் இது வந்து எல்லா இடத்துலையும் இப்போதைக்கு கிடைக்காது. பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வேணும்னா வால்டெக்ஸ் ரோட்டில் வஜ்ரவேலு ஷாப்பில் இருக்குது. மற்றபடி ஆன்லைனில் கிடைக்காது. எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னவோ 2 டோ தாங்க. அந்த 2 டோவை வச்சு விதவிதமாக வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஷேப்பில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்மளால் ஸ்பீடாக ரோல் கூட பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியலங்க, இந்த சைடு வந்து சொல்லித்தாங்கன்னு சொல்லி பசங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து சென்டரில் அவர் நின்றுக்கிட்டு எல்லாருக்குமே 1 பை 1 நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி அதே மாதிரி வந்து நீங்கள் செய்யுங்கன்னாங்க. நான் வந்து ஒன்று செஞ்சு பார்த்தேங்க, கரெக்டாக வரல. அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி செய்கிறாங்க என்னன்னு சொல்லி வீடியோ தான் எடுத்தோம். நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணாங்க, வீடியோ வந்து எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வீட்டில் செய்யும் போதும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா ப்ரெட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு செய்ய போகிறாருங்க. இது பாருங்கள், ரொம்ப வந்து செய்யும்போது சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் பேக் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது இது இப்படி செஞ்ச டோவான்ற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. இப்போது மைதா மாவு டோவும் அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் இந்த டோவும் வந்து நல்லா ஈவனாக வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் ஒட்டுற மாதிரி இருந்தால் மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்கன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு டோவில் இந்த சாக்லேட் டோவை வச்சு மறுபடியும் வந்து லைட்டாக மைதா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஈவனாக வந்து ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் லைட்டாக வந்து தண்ணியை அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. இது வந்து நம்ம வீட்லேயே செய்யலாங்க. இந்த மாதிரி 2 டோவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக ப்ரெட்டு செய்வோம்ல அந்த டோவை வச்சே செய்யலாம். இது மாதிரி ரோல் பண்ணி நல்லா வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நைஃபை வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிவிடுங்க. டோவை வந்து 2ஆக செப்ரேட் பண்ணதுக்கப்புறம் 2த்தையுமே வந்து ஒன்றுத்து மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ப்ரெட் டின்னில் வந்து சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு இதை வந்து ப்ரூஃபிங் கொடுத்தாச்சு. ப்ரூஃபிங் பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும்னாங்க. அப்புறம் இன்னொரு டைப்புங்க இது. அதே மாதிரி தான் இதுவும் வந்து சாக்லேட் டோவை வந்து முதல்ல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மைதா டோவை வந்து தேய்ச்சாங்க. இது பார்த்திங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் மாதிரி பாதி மைதா டோவில் வந்து இந்த சாக்லேட் டோவை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த சைடு ஆஃபும் இந்த சைடு ஆஃபும் வந்து 2 சைடுமே மடிச்சுட்டு மறுபடியும் மைதாவில் நல்லா வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஈவனாக இந்த மாதிரி தேய்ச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணி கட் பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுமே வந்து 20 to 25 கிராம் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்துட்டு நான் செய்கிற மாதிரி வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாருங்க. இது எல்லாமே வந்து வேறு வேறு ரெசிபிங்க. ஆனால் செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த 2 டோவை வச்சு தான் வந்து செய்கிறாங்க. அதே பேக்கிங் ட்ரேக்கும் வந்து பட்டர் நல்லா ஈவனாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் தான் வந்து நம்ம இப்போ பேக் பண்ண போகிறோம் நாங்கள். அதுக்கப்புறம் வந்து பாவு பன் பண்ணாங்க. அந்த பாவு பன் பார்த்திங்கன்னா அவங்க சாக்லேட் டோவை வச்சு தான் பண்ணாங்க. அவர் ஃபஸ்ட்டு பண்ணார் பாருங்கள், அது வந்து எங்களுக்கு வரலை, அப்படியே ஜட பின்னுற மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நாங்களும் ட்ரை பண்ணோங்க. ஓரளவுக்கு வந்து பண்ணிட்டோம். இது நம்ம வீட்டில் பண்ணும்போது தான் தெரியும். இந்த ரெசிபிக்கு ஃபில்லிங் பார்த்திங்கன்னா பட்டர், மைதா, டெசிகேட்டட் கோகோனட், அதுக்கப்புறம் வந்து சுகர், இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணதை நல்லா டிப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃபிங் விடணும். ப்ரூஃபிங் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம்னாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டேபிள் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நாங்கள் நினச்சோம் எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒவ்வொரு ரெசிபிக்குமே ஒவ்வொரு ஃபில்லிங், அதுதாங்க ஆச்சரியமாக இருக்குது. நான் 7 வெரைட்டிக்குமே வந்து 7 விதமான ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணாங்க. ஒவ்வொரு ரெசிபியுமே வந்து டேஸ்ட் வேறு மாதிரி தான் இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கோபோ ஃப்ரெஷ் ஈஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷுன்றதுனால நம்ம வந்து வாங்கின உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். 45 டேஸ் தான் வந்து யூஸ் பண்ண முடியும். நாங்கள் பேக் ஆகி ஒவ்வொன்றும் வந்து வரும்போது அது மேலே வந்து பட்டர் வாஷ் கொடுத்தாங்க ஒவ்வொரு ரெசிபிக்குமே. ஆனால் செஞ்சது என்னவோ 2 டோ தாங்க. இதில் வந்து இத்தனை வெரைட்டிஸ் செஞ்சுட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து தனித்தனியாக ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதோடு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து டேஸ்ட் பார்த்தோங்க, சூப்பராக இருந்தது, நல்லா சாஃப்டாக, டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒவ்வொன்றுமே. கிளாஸ் முடியே வந்து 3:30க்கு மேலே ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.